உங்களுக்கு தெரியுமா நம்ம வாழ்க்கையில் 2 வகையான பிரச்சனை இருக்கிறது. ஒண்ணு தற்காலிகமான பிரச்சனை. தற்காலிகம்னா என்ன? டெம்பரரின்னு அர்த்தம். அதாவது ஒரு 10 நாளுக்கு முன்னுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா, அந்த பிரச்சனை இப்ப எங்க இருக்கு? குறைஞ்சிருக்கலாம், கூடியிருக்கலாம், இல்லாம கூட போயிருக்கலாம் இல்லையா? ஆனா, அது வந்து டெம்பரரின்னு ஒரு அர்த்தம். அதாவது கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் போயிடும். இன்னொரு வகையான பிரச்சனை இருக்குது. நிரந்தரமான பிரச்சனை. அதாவது பெர்மனன்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம வாழ்க்கையில பெரிய கஷ்டத்த குடுக்குறது. ஏன்னா, அது மறுபடியும் வந்துட்டு இருக்கிற விஷயம். இந்த பெர்மனன்ட் பிரச்சனை நம்ம எப்பயுமே நம்மளோட அதாவது ஜனன ஜாதகத்தின் அடிப்படை. பிறக்கும்போது எப்படி கிரகநிலை இருக்கிறது செக் பண்ணிவிட்டு நம்ம அடையாளம் படுத்தலாம். ஜோதிட வழியாக அடையாளம் படுத்தலாம். இதுதான் நிறைய பேருக்கு செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு என்னோட டெஸ்டிமோனியல் என் டிக்டாக்ல ப்ரோஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா டெஸ்டிமோனியலுக்கு அதை தட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பதிவுகள் இருக்கும். இதுக்கு முன்பாக எடுத்தவங்களோட எவ்வளோ அவங்க வாழ்க்கையில் பயனடைஞ்சிருக்காங்கன்னு அந்த பதிவுகள் இருக்கும். ஓகே. ஸோ இந்த பர்த் டிஃபெக்ட் அனாலிசிஸ் சர்வீஸில் உங்களுக்கு உங்களோட நிரந்தரமான பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதனால தாங்க சில பேருக்கு வந்து சில பரிமாணங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியுது. சில ஏரியாவில் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியும். எவ்வளோ நல்ல புத்திசாலியாக இருந்தாலும், நல்ல திறமையாக இருந்தாலும், நல்ல எண்ணங்கள் இருந்தாலும், நல்ல சப்போர்ட் இருந்தாலும் அந்த அந்த பரிமாணம் அந்த ஏரியாவில் அவங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை அதுக்கு அடைய விடாது. ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த ஃபேசட் அதாவது அந்த ஏரியாவில் வழியாக உங்களுக்கு பிறக்கும்போது ஒரு கர்மங்கள் இருக்கிறது. ஸோ நிரந்தரமான பிரச்சனையை அடையாளம் படுத்தி நம்ம பரிகாரம் செய்யும்பொழுது நிரந்தரமான மாற்றம் வரும். ஓகே. அதுதான் அவங்க மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பமாச்சுன்னா வெறும் 207 ரிங்கெட் தான். தமிழில் அரை மணி நேரம் என்று 40 நிமிஷம், இல்லை ஆங்கிலத்தில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆடியோ ரெக்கார்ட் புலனம் வழியாக அனுப்பிடுவேன். இதில் நேராக பார்க்குறது கிடையாது, இல்லை ஃபோனில் பேசுகிறது கிடையாது, இல்லை வீடியோ கால்ஸ்லாம் கிடையாது. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உங்கள்கிட்ட அனுப்பிடுவேன் புலனம் வழியாக. 2 ஃபைலு, ஒன்று வந்து ஆடியோ, இன்னொன்று வந்து பிடிஎஃப் ஃபைலில் படிப்படியாக பரிகார முறைகள் இருக்கும். அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் 2 மொழியிலும் போட்டிருப்பேன். ஏன்னா எழுத்து வழியாக இருக்கிறதுனால ஆங்கிலத்திலும் இருக்கும், தமிழிலும் இருக்கும். அது சேர்த்து உங்களுக்கு இந்த 2 ஃபைல் அனுப்பிடுவேன். செஞ்சு கொடுக்கறதுக்கு இன்றைக்கி இந்த தேதிக்கு உங்களுக்கு 5 நாட்கள் இருக்கும். இது ஃப்யூச்சரில் எப்போ ஒரு நாள் பார்க்குறீங்களா, ஒரு வேளை அந்த ஃபீஸ் மாறி இருக்கலாம். இந்த காலம் எத்தனை நாள் டியூரேஷன், இந்த 5 நாள் சொல்கிறது ஒரு வேளை அதுவும் மாறலாம். ஓகே. ஸோ ஓகே, உங்களுக்கு விருப்பமாச்சுன்னா என் பாயோவில் போயிட்டு லிங்க் ட்ரீ இருக்கும். அந்த லிங்க் ட்ரீயை தட்டுனீங்களா என் புலனம் நம்பர் இருக்கும். புலனம் பண்ணும்போது BDAன்னு போட்டு அனுப்புங்க. வேறு ஹாய் வணக்கம் எல்லாம் சொல்ல வேண்டாம், வெறும் BDA போட்டு அனுப்புங்க. இன்னும் உங்களுக்கு மேல் விவரங்கள் தருவேன். நன்றி, வணக்கம்.